ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுடைய முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 2024 வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி விரத தினமாக அமைந்துள்ளதுங்க. ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ, உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் 5 கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்புங்க. மேலும் பாக்கியாதிபதி இன்றைய தினம் செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார். ஸோ இதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுக்காரங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவங்க தகுதிக்கேற்ப அவங்க திறமைக்கேற்ப உரிய அங்கீகாரம் கிடைத்து சந்தோஷம், பாராட்டு, புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. எனவே நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் எந்த சூழலுக்கு போனாலும் அங்கே உற்சாகம் உங்களுக்கு குடிகொள்ளக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய யோகமான ஒரு நாளுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாம் கிடைக்கும் கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பாராட்டுகள், புகழ் கிடைக்குங்க. எனவே நிறைய காரியங்களை நீங்கள் பிளான் பண்ணி எந்த நேரத்துக்கு எதை செய்யணுங்கிற ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. அதன் மூலமாக அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. ஒவ்வொரு வெற்றிகளும் ஒரு ஏணி படிக்கட்டாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதுடன் ஒவ்வொரு வெற்றியும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை மனசில் துளிர்விட வைக்கும். எனவே உங்களுக்கு அதன் மூலமாக இன்னும் நல்ல உந்துதல் ஏற்படுங்க. இப்பொழுது புதிதாக பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் ஏதாவது சங்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் உயர் பதவிகள், சில பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தினம் உத்தியோகர்களுடைய நண்பர்களுக்கும் பதவி உயர்வுகள் நிறைந்த நாளுங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் இப்போ அமைய முடியுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். பதவி உயர்வு கிடைக்கிறதுனால நல்ல கெத்தும் உங்கள் அலுவலக பணிகளில் கிடைக்குங்க. தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறந்த சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு நல்ல ஆதாயம், நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. புதிய புதிய பார்ட்னர்லாம் உங்கள் தொழிலில் இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபார ரீதியாக பண வருமானம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக அமைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. தன்னம்பிக்கையை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு இழக்கக்கூடாதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நினச்சபடி நடக்காமல் போனாலும் அதுக்காக நீங்கள் மனம் தோழக்கூடாது. நீங்கள் தோண்டு விடாமல் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி உங்களால் முடிக்கிறதுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க. ஆனால் அந்த அலைச்சல்களை பார்த்துட்டு நீங்கள் வேலையை கைவிட்டக்கூடாது. ஸோ தொடர்ந்து உங்கள் உழைப்பை போடுங்க. அலைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும்போது அதுக்குண்டான நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, சொந்த பந்தங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு செயல்படக்கூடிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் நீங்கள் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். அலுவலக பணிகள் உயரதிகாரிகளுடைய நட்புறவுகள் இன்னைக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணிகளை உங்களுக்கு கெத்து கொடுங்க. நல்ல ஆதரவான சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். சில ஆடம்பரமான பொருட்கள்லாம் வாங்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கிறதாங்க செய்யும். ஆனால் இன்னைக்கு அது பர்டிகுலராக உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆடம்பரமான பொருட்கள்லாம் வாங்கி நீங்கள் நல்ல ஒரு பெருமைமிக்க ஒரு நபராக உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் சமுதாயத்திலிருந்து நீங்கள் உயர்ந்து நிற்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குது நண்பர்களே. உங்கள் வீட்டை இடம் மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வரலாம். விவசாயம் சார்ந்த பணிகளில் இன்னைக்கு நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு செயல்படுவதன் மூலமாக விவசாயம் மிகச்சிறப்பான வகையில் செழிப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக அமைந்துள்ளது நண்பர்களே. ஏன்னா ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய சில வெறுப்புகள் எல்லாமே இப்பொழுது நீங்கி விடுங்க. உங்கள் மனக்குழந்த காதலருடன் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய காதலரானவர் அவருடைய சிக்கல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவார். அது உங்களால் தீர்க்கக்கூடிய சிக்கல்களாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள்
காதலருக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து இன்னும் சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. எனவே தித்திக்கும் காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இன்றைய தினம் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா இன்றைய தினம் அதற்குண்டான நல்ல ஒரு சிந்தனை வளம் உங்ககிட்ட இருக்குங்க. அதனால பிரச்சனைகள் தீரும். கடந்த காலங்களில் செய்த முதலீடுகள் காரணமாக இப்பொழுது சிறந்த பலன்களை நீங்கள் அதன் மூலமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில நபர்கள் வந்து உங்கள் கூட இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது உங்கள் நடவடிக்கைகள் மூலமாக கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதனால் எந்த காரியங்களை செய்கிறீங்க, எதுக்காக செய்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களது அனைத்து விதமான உறவுகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மேம்படுத்தக்கூடிய சூழலும் உருவாக்குங்க. எனவே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன காரியங்கள் செய்யணுங்கிறத நீங்கள் அப்படியே ரகசியமாக செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் இந்த செய்கிறேன் இதனால் இது கிடைக்குங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப அவசியம். இல்லைன்னா மற்றவங்க கன்ஃபியூஸ் ஆகி உங்களை வந்து ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு நபராக கருதி குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வேலைகளை பற்றிய உண்மைகளை வந்து அவர்கிட்ட மற்றவங்ககிட்ட நெருக்கமானவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் கூட வந்து பல பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கவங்க. அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் வந்து தேவையான உதவிகளை செய்து கொடுக்கலாம். உங்கள் சொந்த விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக உங்கள் வேலைகளெல்லாம் பார்க்க முடியுங்க. இன்னைக்கு இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் கூட நீங்கள் விரும்பக்கூடிய சில விஷயங்களை செய்து முடிப்பீங்க. இன்றைய தினம் திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு ரிமார்க்கபிளான மறக்க முடியாத ஒரு நாளாக அமையலாம். ஏன்னா உங்களது வாழ்க்கை துணை அவரே அறியாமல் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்து தருவாருங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மீனராசி நண்பர்களுக்கு சாண்டில் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே சாண்டில் நிறம் சந்தன நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 3ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது சொந்த பந்தங்கள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க. எனவே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். உறவுகள் மேம்படக்கூடிய முன்னேற்றகரமான சூழலும் உங்களுக்கு உருவாங்க. கொஞ்சம் காரியங்களில் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படுறதுனால காரியங்கள் வந்து நீங்கள் கைவிட வேண்டாங்க. நினைத்த காரியங்களில் நீங்கள் அலைச்சல் இருந்தாலும் நீங்கள் வெற்றிகளை அதிகமாக பெற முடியும். எனவே முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இன்று தினம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை உங்கள் அலுவலக பணியில் இருக்குங்க. ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ சிறந்த ஒரு நாளுக்கு இன்று தினம் புதிதாக நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் விவசாயம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு யோகமான நல்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க. அந்த ஆலோசனைகள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானதாக அமையும். மனசுல தன்னம்பிக்கையை கொஞ்சம் கூட குறையாம இன்னைக்கு நீங்க உங்க வேலைகளில் வந்து காட்டுங்க. அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. சில பேர் வந்து வீடை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான வீடு மாற்ற சிந்தனைகள் வந்து மனசுல வச்சிருப்பீங்க. அப்படி செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க. ஆனா அதுக்கு நீங்க தகுந்த ஒரு ஆலோசனைகளை பெற்று நீங்கள் சிறப்பான முடிவை எடுக்க முடியுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.